1100 കിലോ പാര്. എന്താ ഒരു കിലോ 500 രൂപ, 500-600 രൂപ ഒരു കിലോ. അപ്പോൾ അതിലെ 5 ലക്ഷം ആ പോയിട്ട്. വേറെ മീനുകളിൽ 2-3 ലക്ഷം ഉണ്ട്, 1 പേർക്ക് 7 ലക്ഷം 6 ലക്ഷം ഉണ്ട്. இப்போ அந்த சைக்கிளில் போய் அந்த பெட்டிகளோட பார்க்குறதுன்றது கொஞ்சம் குறைவு. இப்போ மோடிச்சைக்கில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டோம். ஆனால் 1 லட்சம் ரூபா 85,000 ரூபா அப்படி எடுத்துக்கிட்டா அதில் ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு கறிகளும் கணக்கு. இப்போ இந்த வயசுல கணக்கு லாபம் தேவையில்லை. ஒரு 2,000 ரூபாய்க்கு இல்லை கறியும் ஒரு 1,000 ரூபாய் காசு பண்ணா இப்போ காணும் சாப்பாட்டுக்கு எனக்கு தேவையானது. ஹலோ வணக்கம், சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் இந்த நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் பாசையூரில் நிற்கிறேன். பாசையூர் கடற்கரையில் தான் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். என்னதுக்காக சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பாசையூர் சந்தையில் என்னென்ன மாதிரியான மீன் வருது, அது என்னென்ன விலையில் இருக்குன்றதை ஒருக்கா சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இந்த கடையில் விடிய விளையாடவே பழைய பாடல்கள், அந்த எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் வந்த அற்புதமான அழகான பாடல்கள் எல்லாமே இந்த கடையில் போய்கொண்டிருக்குது. அது இதில் நிற்கிறதுக்கே அவ்வளவு ஒரு விடியவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அந்த பாட்டு எல்லாத்தையுமே கேட்க. இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பெரும்பாலும் எம்ஜிஆருடைய ரசிகர்களை தான் இருப்பார்கள், அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடலுக்கு மீன் பிடிக்க போனவர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைக்கு வந்து கொண்டிருக்கணும். போயிட்டு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குது, இந்த சந்தையை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சிலோன் ஜோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மட்டும் விடுங்க. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? மைக்கேல். நீங்களும் எம்ஜிஆர் ஃபேனோ? ஓ, எங்கள் ஹோல்சேலில் கிலோ கட்டுனாங்க, எம்ஜிஆர் கிலோ. ஆமாம் ஆமாம் கட்டுனாங்க. ஒவ்வொரு தை மாதம் 17ஆம் தேதி ஞாபகம் கொடுத்துருந்தாங்க. சரி சரி. 5,000 ரூபா படி ஒரு 70 பேருக்கு கொடுப்போம். மற்ற சாமான்கள் அரிசிகள் மாவுகளும் அதையும் ஒரு 100-150. பிரான்ஸில் இருந்து எம்ஜிஆர் மட்டும் இருக்கிறாங்க எங்களை சேர்த்து. இந்த கிலோ கட்டினவங்க அரைவாசி பேர் அங்கே பிரான்ஸில் இருக்கிறாங்க. சரி சரி. 87ஆம் ஆண்டு கட்டினேன் நாங்கள். அப்போ அவங்க காசு அனுப்புகிறவங்க இப்படி ஆக்களை கொடுக்க எங்களை ஹோசி பிடியல் எல்லாம் இருக்கிறாங்க. சரி சரி. இப்போ வந்து மனைவி கொண்டு போயிட்டு இல்லை அப்படி பாட்டுகள் கேட்குறது இது கிடையாது. அதாவது நாங்கள் சொன்னாங்க இந்த பாட்டை பதிச்சு வச்சு அடிக்கிறது. அந்த ஒரு 1100 கிலோ பாரு. எந்த ஒரு கிலோ 500 ரூபா, 500-600 ரூபா ஒரு கிலோ. அப்போ அதிலே 5 லட்சம் போச்சு. வேறு மீன்களும் 2-3 லட்சம் உண்டு, 1 பேருக்கு 7 லட்சம் 6 லட்சம் உண்டு. இங்கே தொழிலாளிகளுக்கும் பரவாயில்லை. பெரிய அகலப்பாடுகள் பாயிரவங்க பெரும் கடலுக்கு சுடியோடியாங்க வலை அவங்களுக்கும் சரி. இப்போ தான் மீன் வியாபாரி எல்லாமே சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த சைக்கிளில் பட்டியை கட்டி கொண்டு அந்த ஒரு கோணம் ஒன்று இருக்குது, அந்த கோணம் அடித்து கொண்டு தான் போவினோம் ஆரம்ப காலத்தில். நான் சின்ன இருக்கேங்க. ஆனால் இப்போ அந்த சைக்கிளில் போய் அந்த பட்டியலோட பார்க்குறதுன்றது கொஞ்சம் குறைவு. இப்போ மோடிச்சைக்கில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டோம். ஆனால் இதில் எல்லாம் இருக்கணும் அந்த சைக்கிளோடையெல்லாம் பார்ப்போம் நிலவரம். சந்தைக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. இங்காலி பக்கம் வியாபாரிகள் எல்லாம் நிற்கணும். மீன் தான் கடலில் இருந்து வரும், அதுக்காக நிற்கணும். இங்காலும் 8 மணிக்கு பிறகு தான் போட் எல்லாமே வேற வலிக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 8:20க்கு மேலே ஆகுது. இங்கே 8 மணிக்கு பிறகு தான் இங்கே போட்டுகள் எல்லாம் வேற வலிக்கிடும். ஒரு 9 மணி 9:30 மட்டும் போட்டுகள் எல்லாமே வந்து இங்கே மீனை உள்ள கொண்டு வருவீங்கன்னா. இப்போ இன்னொரு போட்டு ஒன்று வந்து கொண்டு இருக்கு. மீனெல்லாம் மலிவாக இருக்குது. மற்ற இடத்த கூறல் முறையில் வாங்குறது சரியான விலை குறைவாக இருக்குது. 1800
இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 10 மணி கிட்ட ஆகுது. இன்னும் சந்தையில் சனம் குறைஞ்ச பாடு இல்லை. இங்கால சந்தையில் இப்போவும் கூரல் விலையில தான் விற்று கொண்டிருக்கிறேன். இப்போ இங்கே இந்த இன்னும் பிடிச்சி கொண்டு போட்டு வந்து கொண்டே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கொண்டே இருக்குது. வர்ற மீன்களை உடனுக்குடன் கூறி விற்று கொண்டிருக்கிறோம். சரியான மலிவான விலையில இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கூறி விற்கக்கூடிய சந்தை இதுல இருக்கு எனக்கு பின்னால் இங்கே. அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மீன் வெட்டுறதுக்கண்டு மீனை சுத்தப்படுத்தி வெட்டி துண்டு துண்டா வெட்டி கொடுக்கறதுக்கண்டு ஒரு இடமும் இங்க வச்சிருக்கணும். வேற சந்தைகளோட ஒப்படைக்க இங்க இந்த வெட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். வேறு சந்தைகளை இருப்பினா ஆனா இங்க அதுக்கண்டு 2 இடம் ஒதுக்கி நிறைய பேர் வெட்டி கொடுத்து கொண்டிருக்கணும். வெட்டி வாங்கி கொண்டு போறதுக்கும் நிறைய பேர் இங்க இருக்கணும். வணக்கம், பேர் அல்போன்ஸ். அல்போன்ஸ், எவ்வளவு காலமா வேலை செய்றீங்க? இது அக்ஷயா மட்டும் இங்க இங்க வேலை செய்றீங்க. இங்க ஏன் மலிவா இருக்கு மீன்? இங்க மலிவா இருக்கிறதுனா இஞ்சத்த மீன் மட்டும் தான் விற்கலாம். வேற மீன் விற்கலாம். இந்த ஒரு மீன் தான் விற்கலாம். இப்ப இங்க வேற மீன் இந்த மீன் விற்கலாம். சரி சரி. இங்க மீன் வந்து பாசூர் மீன் வந்து சரியான சுவையா இருக்குமா? அந்த துடிக்க வர மீன் தானே. பட்டிக்க மீன் மேல மீன் மேலே கொடுத்துருக்காங்க. தொட்டி மேலே கொடுத்துருக்க மீன் அந்த வலையெல்லாம் வளைக்கிறது எல்லாமே நீட்டா இருக்கு. இங்க இடங்கள்ல இருந்து எல்லாமே சுத்தப்படுத்தி நீட்டா இங்க வந்து நீட்டா தான் வந்து இங்க நீட்டா படிக்கணும். இங்க நல்ல நீட்டு மீன் உடன் மீன் நல்லா படியா படித்தாங்க. அங்க மற்ற இடத்துல வந்து அந்த குழம்பு வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்படி இந்தியா சரியா போகலாம். இப்ப என்னென்ன மாதிரி நீங்க வெட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு அப்படி ரேட் எடுக்கிறீங்களா? இப்ப கணவாய்க்கு வந்து கிலோ 100 ரூபா. இப்ப சின்ன கணவாய்க்கே 150 ரூபா எடுப்போம். இந்த கணவாய் பெருசு கணக்கு 100 ரூபா கிலோ. நாளுக்கு தான் விலை. பெரிய நாளுக்கு 150 ரூபா, சின்ன 200 ரூபா கிட்ட வரும். மீன்களுக்கு மீனை பார்த்து பெரிய மீன் அதுக்கேற்ற மாதிரி காசு. சரி சரி. எத்தனை மணி எடுப்பீங்க சந்தை இருக்கும்? சந்தை 1 மணியோட 12 மணியோட சரி. 15 மணியோட சரி. சரி சரி. உள்ளனா கூறி வாங்குறது வியாபாரிகளும் வாங்க. அறியாரம் பண்ணலாம். சரி சரி சரி. ஓகே, நன்றி. இதுல பாத்தீங்கன்னா இந்த சந்தை அந்த சந்தையோட கூறி வாங்குறது இங்க மீன்களை வேண்டி கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தை தான். நீங்க என்ன மாதிரி விலை என்று தெரியல, பாப்போம். மீன்கள் எல்லாம் என்ன விலை? என்னென்ன மீன் வச்சுக்கிறீங்க? என்னென்ன விலையில இருக்கு? 1000, 2000, 2 வாரம் 2000. இந்த 2 வாரம் 2000. 1000, எல்லாம் 1000. 1500, இது 1500. இது 1000. அங்க கூறி வாங்கி கொண்டு வந்து இங்க வந்து விற்பீங்களா? சரி, இதுல நீங்க 500, 1000 ரூபாய் கூட வச்சு விற்கிறோம். சரி சரி. நீங்க எவ்வளவு காலமா செய்றீங்க வேலை? நான் 32 வருஷமா வேலை செய்றீங்க. சரி சரி. 25 வயதுல 30 வயதுல வந்தேன்னா 35 வருஷமா. சரி சரி. சரிம்மா, நான் சந்தையை பற்றி ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன். சரியா வரேன். கொஞ்சம் கஷ்டம் தானே, வெள்ளன்னு வியாபாரத்துக்கு வந்துட்டோம். சரி சரி. இதுல இப்படி வாங்கி விற்கிறதா லாபம் வேற வேற சில நேரம் 3000, 4000, 5000 ரூபாயும் வேணும். நான் பெரிய மீன்களும் எடுத்து விற்பேன். 1,00,000 ரூபா, 85,000 ரூபா அப்படி எடுத்து விற்றா அதுல ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு கறிகளும் வேணும். சரி சரி. சரிம்மா, லாபம் இல்லாம வியாபாரம் செய்யலாம். நட்டம் வரும். 2-3 நாளைக்கு 15,000, 20,000 நட்டமும் வரும். இந்த மீன் கூட வந்தா குறைய வந்தா விற்கலாம், லாபம் வரும். எங்களுக்கு இப்ப இந்த வயசுல கணக்கு லாபம் தேவை இல்லை. ஒரு 2,000 ரூபாய்க்கு உள்ள கரையும் ஒரு 1000 ரூபாய் காசு வந்தா இப்ப காணும் சாப்பாடுக்கு எனக்கு தேவையான சிலவாக்க அது வேண்டாம். முந்தி 10, 20 ரூபா, 30 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யலாம் நாங்க பெரிய பெரிய மீன்களை. இப்ப அந்த மீன் எல்லாம் 2,000, 3,000 ரூபாய் ஒரு மீன். விற்காட்டா ஐஸ்ல வச்சுன்னா அடுத்த நாள் சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா எங்கட மீன் பழுதா போகாது. கடல் அங்கால மீன், சின்ன கடை அப்படி மீன் மாதிரி உண்டு. எங்கட உயிர் மீனா கொண்டு வரோம். ரஜ்ஜல விற்க இல்லைன்னா அது ஐஸ்ல வச்சுட்டு பிடிக்க வரவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். மீன் கொடுப்போம். ஒரு தரம் பழுதண்டு சொல்ல மாட்டாங்க எங்கட மீன். சரி சரி. இன்றைக்கு பாசையூர் சந்தையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. உண்மையாவே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சந்தைகளை விட இங்க பாசையூர் சந்தை உண்மையாவே ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்களும்
இங்க இருக்கக்கூடிய மீனும் எல்லாமே சுவையா தான் இருக்கு, எல்லாருமே அன்பா இருக்கிறார்கள். மீன் வந்து இங்க சரியான சுவையா இருக்குமென்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்குரிய காரணத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நீங்க உயிரோடி அப்படியே துடிக்க மீன் எல்லாம் வருமா, அதுதான் தனியான ஒரு சுவைக்கு காரணம் என்றும் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட விடிய 8 மணியில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் இந்த சந்தையில வந்து மீனை மிக மலிவான விலையில இங்க வாங்கி கொண்டு போகக்கூடியதா இருக்கும். அதை விட இங்க நிறைய பேர் தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் வியாபாரிகள் வந்து இங்க மீனை வாங்கி கொண்டு போகினோம். உண்மையாவே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா தான் இருந்தது. விடிய வெள்ளனை வெளிக்கிட்டு வந்து இந்த பாசையூர் சுற்றுப்புற சூழல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றாலுமே பார்க்கறதுக்கு மிக ஆசையா இருந்தது, ஒரு புது அனுபவம் தான். ரைட், இவ்வளவுதான் இந்த வீடியோவா இருக்க போது. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகள்ல பாசையூர் ஊர் சம்பந்தமான சிறப்பியல்புகளை கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அது சம்பந்தமான வீடியோஸும் வரக்கூடியதா இருக்கும். அதையும் பார்த்துட்டு நினைக்கிறீங்கன்றதை கொமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோவா இருக்க போது. மறக்காம சிவன் ஜோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். பாய்.